இங்கே ஃப்ரேமில் பார்க்குறவங்க இல்லை புருஷனோட பொண்டாட்டி. இந்த பொண்ணு வந்து அவளோட ஹஸ்பண்டை ஒரு ஜுவல்லரி ஷாப்புக்கு கூட்டின்னு போகிறான். அவருக்கு ஒரு மோதிரம் வாங்கி கொடுக்கறதுக்கு, ராசி கல் வச்ச மோதிரம் வாங்கி கொடுக்கறதுக்காக ஒய்ஃப் டேக்ஸ் ஹிம் டு எ ஜுவல்லரி ஷாப். ஏன் எதனாலன்னா அவருக்கு நிறைய ஹஸ்பண்டுக்கு வந்து நிறைய பிரச்சனை ப்ராப்ளம் இருக்கா வீட்டில். அதனால் அதெல்லாம் சால்வ் ஆகி போயிடணும். அந்த ப்ராப்ளம் அந்த பிரச்சனைலாம் ஓடி போகணுன்னா இந்த ராசி கல் வச்ச மோதிரம் போட்டால் சரியாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு யாரோ சாமியாரோ இல்லைன்னா அந்த காலத்து பெரியவங்க இந்த பொண்ணுக்கிட்ட சொல்லியிருக்காங்க. அது அந்த பொண்ணும் ஜென்ரலாக லேடிஸ் எல்லாம் சென்டிமெண்டெல்லாம் இதெல்லாம் நம்புவாங்க இல்லையா. அதனால் ஃபோர்ஸ் பண்ணி ஹஸ்பண்ட் வந்து ஒரு ஜுவல்லரி ஷாப்பை கூட்டின்னு போயிருக்கா. அங்கே வந்து ராசி கல் வச்ச மோதிரம் அவருக்கு வாங்கி கொடுக்குறா. அந்த ஹஸ்பண்டு கேட்குறாரு, இந்த மோதிரம் நான் போட்டுக்கிட்டாக்கா என் பிரச்சனை எல்லாம் என்னை விட்டு போயிடுமாப்பா அப்படின்னு கேட்குறாரு. போயிடும் கண்டிப்பாக போயிடும், போடுங்க விரலில் போடுங்க அப்படின்றா. ஸோ அந்த பொண்ணோட நல்ல மனசுக்கு அந்த அந்த பொண்ணோட ப்ரெஷருக்கு அவன் வந்து மோதிரம் வாங்கி விரலில் போட்டுக்கிறான். இட்ஸ் எ ஃபன்னி வீடியோ. அதுக்கப்புறம் என்ன நடந்ததுன்றது நீங்கள் வீடியோவில் பார்க்கலாம். வீடியோ பாருங்கள். எப்படி இதை போட்டு என் பிரச்சனை போகுமா? இதை போட்டால் என் பிரச்சனை எல்லாம் போயிடும்ல? போயிடும். காணாமல் போயிடுது பிரச்சனை. போயிடுச்சு. மோதிரம் எடுத்த உடனே பிரச்சனை வந்துடுது. காணாமல் போயிடுது. ரொம்ப நன்றி சார், சந்தோஷம் வருது. போயிட்டு வரேன் சார். எப்படி இதை போட்டு என் பிரச்சனை போகுமா? இதை போட்டால் என் பிரச்சனை எல்லாம் போயிடும்ல? போயிடும். போயிடுச்சு. பிரச்சனை வந்துடுது. ரொம்ப நன்றி சார், சந்தோஷம் வருது. போயிட்டு ப்ளீஸ் சப்ஸ்கிரைப்.